குருப்பியோ நமக. அஷ்டோவிருட்சம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு திருமண முகூர்த்தம் எவ்வாறு நிர்ணயிப்பது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டால் எனக்கு ஒரு பத்திரிக்கை வந்தது. அந்த பத்திரிக்கையை பார்க்கும்போது அதாவது அன்றைக்கி சந்திராஷ்டமத்தில் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த முகூர்த்தம் கண்டிப்பாக நின்று போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதுக்காக சொல்லப்பட்ட ஒரு பதிவு தான் இது. அதே போல் இன்னொருத்தரது ஒரு முகூர்த்த பத்திரிக்கை வந்தது. அந்த பத்திரிக்கையில் பார்க்கும்போது திருமண முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு சில நட்சத்திரத்தில் தான் வைக்கணுங்கிறது இருக்குது. இப்போ என்ன தான் சுபகிரகங்களோட நட்சத்திரம் அப்படின்னா கூட சுக்கிரனோட நட்சத்திரங்கள் அப்படிங்கும்போது அதெல்லாம் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில நிலைப்பாடுகள்லாம் இருக்குது. அது மாறி அந்த திருமணத்தில் ஒரு பிரச்சனையை நான் பார்த்தேன், கண்கூட பார்த்தேன் தெரிஞ்சவங்க இடத்துல. அதுக்காக இந்த பதிவை நம்ம கொடுக்குறோம். ஒரு பேசிக்காக எல்லாருமே இந்த முகூர்த்தத்தை பற்றி ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. சரி, அப்போ திருமண முகூர்த்தம் எப்படி பண்ணணும், எந்த நாட்கள் நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு திருமண முகூர்த்தம் அப்படிங்கும்போது புதன், வியாழன், வெள்ளி, வளர்பிறையாக இருந்தால் திங்கக்கிழமை சேர்த்துக்கலாம். இந்த 4 நாட்கள் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ தான் ஞாயிற்றுக்கிழமையே எல்லோரும் அவங்கவுங்களோட சௌகரியத்துக்காக சேர்த்துக்கிறாங்க. ஸோ சுபகிரகங்களோட நாட்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாட்களில் திருமணம் முகூர்த்தம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. சப்போஸ் இப்போ எல்லா காலப்போக்கில் லீவு அதெல்லாம் பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை செய்கிறாங்க. அப்படி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் கோதுமை தானம் செஞ்சதுக்கு அப்புறமா செய்கிறதுங்கிறது ஒரு சிறப்பு. ரெண்டாவது, முகூர்த்தத்துக்கு எந்த திதிகள் நிர்ணயிக்கலாம், எப்படி பார்க்கணும். வளர்பிறை முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பானது. திதிசூன்யம் இல்லாமல் இருக்கணும். அன்றைக்கி பெண் ஆணுக்கு திதிசூன்ய நாட்களாக இருக்கக்கூடாது. அந்த நட்சத்திரம் நிர்ணயம் பண்ணுறது திதி திராஜ்யமாக இருக்கக்கூடாது. திதி திராஜ்யம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அடுத்த 3வது நிலை அப்படின்னு போகும்போது ஜென்ம நட்சத்திரம், சந்திராஷ்டமம் ரெண்டும் பார்க்கணும். ஆண் பெண் இருவருக்குமான ஜென்ம நட்சத்திரம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமாமா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ஒரு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணும்போது 2 பேருக்கும் சந்திரன் 6, 8, 12 மறைஞ்சி முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பானதாக இருக்காது. அதனால் அதையும் நம்ம பேசிக்காக என்ன இருக்கோ அதை நம்ம பார்க்கணும். அடுத்தது 4வது அப்படிங்கும்போது முகூர்த்த லக்னம் எப்படி இருக்கணும், எந்த லக்னத்தில் முகூர்த்தில் கட்டலாம் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலா, தனுசு இந்த லக்னங்கள் உத்தமம். அதாவது ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலா, தனுசு இது முதல் நிலை உத்தமமான லக்னம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2வது நிலையாக மத்தியமமான லக்னங்கள் அப்படின்னு போட்டால் மகரம் அண்டு மீனம் இது மத்தியமமான லக்னம் அப்படின்னு சொல்லலாம். ஆகாத லக்னம் அப்படின்னா மேஷம், விருச்சகம், கும்பம் இது முகூர்த்தத்துக்கு ஆகாத லக்னங்கள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த லக்னங்கள் பேசிக்காக இந்தந்த லக்னம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒருத்தர்கிட்ட போய் நம்ம முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஜாதகக்காரங்க எழுதி தரும்போதே நம்ம இதெல்லாம் கேட்கணும். அதுக்காக கொடுக்கப்படுறது தான் இது. ஏன்னா நம்ம குழந்தைங்க தான் வாழ்நாள் பூரா வாழ போகிறாங்க. நம்மளும் இந்த பேசிக்காக திருமணம் செய்யக்கூடிய பேரண்ட்ஸ் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். தீதிகள் அப்படின்னு பார்க்கும்போது த்விதிகை, திருதிகை, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி இந்த திதிகள் எடுத்துக்கலாம். ஒரு சில சமுதாயத்தினர் ஏகாதசி திதி அன்னைக்கு முகூர்த்தம் செய்ய மாட்டாங்க. அவங்களோட இதுபடி ஏகாதசி திதியில் செய்யக்கூடாது அப்படி. ஏன்னா அன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க அவங்க. அந்த ஒரு சில சமூகத்தில் உள்ளவங்க ஏகாதசி திதியில் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக வேண்டி முகூர்த்தம் செய்ய மாட்டாங்க. அதையும் பார்க்கணும், எந்த திதியில் முகூர்த்தம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அடுத்தது 6வது நிலை அப்படின்னு பார்க்கும்போது முகூர்த்தத்துக்கான நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கணும். முகூர்த்தத்துக்கான மிகவும் சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது ரோகிணி, மிருகசீரிடம், மகம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், உத்ராடம், திருவோணம், சதயம்,
உத்திரட்டாதி, ரேவதி இது வந்து ரொம்ப உத்தமமான நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். மத்தியமமான நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா அஸ்வினி, புனர்வசு, பூசம், சித்திரை, அவிட்டம், சதயம் இது வந்து மத்தியமமான பலனை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா புனர்வசு மட்டும்தான் வரும். அதனால் முகூர்த்த நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா சுபகிரகங்களோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கிரனோட நட்சத்திரம் வராது. நான் பார்த்த ஒரு பத்திரிக்கையில் பூர நட்சத்திரம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த பதிவை வந்து நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அவங்க பண்ணது வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில கால சூழலில் அவங்க வந்து பிரம்ம முகூர்த்தம்ன்ட்டு அன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணதில் அது பூர நட்சத்திரத்துக்கு போயிடுச்சு. அதனால் அந்த பிரம்ம முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணும்போது அப்போ என்ன நட்சத்திரம் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தான் நீங்கள் அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிறப்பு பதிவு. அடுத்தது தாராபலன் பார்க்கணும். ஆணுடைய நட்சத்திரம் பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கும் முகூர்த்த நட்சத்திரம் வந்து தாராபலன் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஜென்ம தாரா வரக்கூடாது, விபத்து வதை தாரைகள் வந்து வரக்கூடாது. சாதக தாரையாக வர்றது நல்லது. சேமம், சாதகம், மைத்திரியம், பரம மைத்திய தாரையாக வரணும். அதுவும் மெயினாக பெண்ணோட நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக தாராபலன் எடுக்கணும். ஏன்னா ஒரு முகூர்த்தம் பண்ணும்போது அணிகலன் அப்படிங்கிறது வந்து பெண்ணுக்கு தான் நம்ம வந்து போடுறோம். திருமாங்கல்யம் அப்படிங்கிறத மெயினாக வந்து பெண்ணோட நட்சத்திரத்துக்கு 100% தாராபலன் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற முகூர்த்தமாக நம்ம வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணி முகூர்த்தம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அவசரத்தில் இப்போ 2 மாதத்தில் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, லீவில் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா தாராபலன் வந்து கம்பல்சரி வேணும். அது எவ்வளோ ஒரு முகூர்த்த லக்னங்கிறது எத்தனை வித தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடியது தான் முகூர்த்த லக்னம். லக்னமாகட்டும் முகூர்த்த நேரமாகட்டும், அதனால தான் அதை வந்து நம்ம சரி பண்ணுறோம். அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது முகூர்த்த லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறபடி முகூர்த்த லக்னம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சிறப்பு. இதை தான் அடிக்கடி வந்து நம்மளுடைய நரநாராயணன் ஐயா வந்து சொல்லுவார். சகல தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லுவார். 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் சகல தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது தான் அவர் சொல்லுவார். அதே போல் அந்த 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறபடி முகூர்த்த லக்னம் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது 3, 6, 11 அப்படிங்கிறது சூரியன் இருக்கிறபடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் 11ஆம் இடத்துல இருக்கிறபடி பண்ணுறதுங்கிறது மிகவும் சிறப்பானது முகூர்த்த லக்னமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா முகூர்த்த லக்னம் எந்த லக்னம் பண்ணுறீங்களோ அந்த லக்னத்துக்கு பெண்ணோட லக்னத்திலேருந்து 7, 8 வந்து சுத்தமாக இருக்கணும். பெண்ணோட லக்னத்துக்கு வந்து 7, 8 சுத்தமாக இருக்கணும். முகூர்த்த லக்னத்துக்கும் 7, 8 வந்து பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற ஒரு லக்னமாக நம்ம வந்து எடுத்துக்கணும். அதே போல் வந்து முகூர்த்த லக்னம் கட்டும்போது லக்னத்துக்கு 6, 8 புதன் சுக்கிரன் வந்து இருக்கிறபடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதே போல் முகூர்த்தம் பண்ணணும் அப்படிங்கும்போது ஜேஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பையன் பெரிய பொண்ணு இவங்க 2 பேருக்கும் முகூர்த்தம் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 2 வீட்லேயும் பெரிய பசங்களாக இருந்து கல்யாணமே அந்த காலத்தில் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து பண்ணக்கூடாதுங்கிறது ஐதீகம் இருந்தது. அப்போ வந்து அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தைங்க தான் இருக்குது. ஸோ அதை எந்த அளவுக்கு வந்து அதை கடைப்பிடிக்க முடியுங்கிறது நமக்கு தெரியல. பட் முடிஞ்ச அளவு அதை வந்து பார்க்குறதுங்கிறது சிறப்பு. அதே போல் பெரிய குழந்தைங்களுக்கு ஜேஷ்ட மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனி மாதம் வந்து முகூர்த்தம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு விதி இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் சத்திரம் கிடைக்கிற அன்றைக்கி முகூர்த்தம், அதே போல் ஆனி மாதம் வந்து முகூர்த்தம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு விதி இருக்குது. அதையும் பார்த்து முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு தோஷம் இல்லைன்னு சொல்கிறோம். அதையும் நம்ம வந்து பார்க்கணும். பிரம்ம முகூர்த்தமும் பார்த்து தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் வந்து பிரம்ம முகூர்த்தம் வந்து ரொம்ப சிறப்பானதாக வந்து சொல்லப்படலை. முகூர்த்த லக்னத்தில் குரு இருக்கிறது வந்து 10 லட்சம் தோஷம் நிவர்த்தி அப்படிங்கிறது சொல்லலாம். சூரியன் 11 இருக்குது, முகூர்த்த லக்னத்துக்கு 11 இருக்குன்னா கோடி தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறதையும் சொல்லலாம்.
சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா லட்சம் தோஷம் நிவர்த்தி அப்படிங்கிறத சொல்லலாம். புதன் இருக்குது அப்படின்னா லட்சம் தோஷம் போக்குவார் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ முகூர்த்த லக்னத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்து ஒரு முகூர்த்த லக்னத்தை அமைக்கும்போது பல தோஷ நிவர்த்திகள் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அதே போல் முகூர்த்த லக்னத்துக்கு 8ல் குரு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். 8ல் என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறதையும், ஏன்னா பாவர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதே போல் சுபகிரகத்துலேயும் குரு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். புதன்கிழமையும் அனுச நட்சத்திரமும் சேர்ந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான முகூர்த்தமாக நம்மளுடைய நோட்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வர முகூர்த்தமும் ரொம்ப நல்ல முகூர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் சேர்ந்த முகூர்த்தம், சனிக்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்த முகூர்த்தங்கள்லாம் ஒரு சில நட்சத்திரங்களும் கிழமையும் சேர்ந்த முகூர்த்தங்கள் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ திருமண வயதில் இருக்கிற பெற்றோர்கள் கண்டிப்பாக இதை பார்க்கணும். ஏன்னா என்கிட்ட பெற்றோர்களுக்கே தெரியாமல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த திருமணங்கள் 2 பிரச்சனையில் நின்றுது. ஒன்று திருமணமே நின்று போச்சு. அதுக்காக இது ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இதை அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக்காவது தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். வாழ்க வளமுடன். கிருத்திகா.